Yamaha MTக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதனால எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு குட்டியாக பார்ப்போம். இதுக்கு அடுத்த வீடியோஸு பெரிய வீடியோ ஒன்று போடுவோம், அதில் பார்க்கலாம். இப்போ வந்து வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதையும் நம்ம ஆனில் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கனெக்டட் ஆகிடும். நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணினீங்கன்னா அது கண்டினியூவாக கனெக்ட்லேயே இருக்கும். நீங்கள் வந்து அதை மினிமைஸ் பண்ணதை கேன்சல் பண்ணிங்கன்னா போயிடும். பெட்ரோல் என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஆவரேஜாக என்ன கிடைக்குங்கிறதையும் போட்டிருப்பாங்க. ரேஸ் கொடுத்துட்டு வண்டியை இன்ஜின் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ரேஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் இது காட்டும். அது போக ஏரில் என்ன இருக்குது, அப்புறம் வந்து ரேடியேட்டர் வாட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டும். லொக்கேஷன் எங்கே லாஸ்ட்டாக நீங்கள் பார்க் பண்ணிங்களோ இதெல்லாமே ஜிபிஎஸ் மூலமாக அது வந்து கரெக்டான முறையில் நமக்கு கரெக்டாக அந்த லொக்கேஷன் காட்டும். இதெல்லாம் வந்து கனெக்டில் இருக்கணும். மினிமைஸ் பண்ணி வச்சுருந்தா காட்டும். மினிமைஸ் பண்ணுறதை நீங்கள் கேன்சல் பண்ணி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா காட்டாது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன மைலேஜ் கிடைக்குது, ஆவரேஜாக என்ன கிடைக்குது, எவ்வளோ தூரம் போயிருக்கோம், எவ்வளோ லிட்டருக்கு எவ்வளோ எம்எல்லுக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறதையும் கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு ஆவரேஜாக காட்டும் அப்படின்னு வைங்களேன். இது வந்து நம்ம விரிவாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ரேஸ் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ஆர்பிஎம் கொடுக்குறோங்கிறத அது வந்து 2 ஆங்கிளில் காட்டும். ஒன்று வந்து வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் எப்படி காட்டுதுங்கிறது உங்களுக்கு சவுண்டு தெரியும். இந்த மாதிரி நம்ம ரேஸ் அதுக்கு தக்கன அது போயிட்டு வரும். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். ரேசிங் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது, ஆர்பிஎம் கொடுக்குறது அப்படிங்கிறத இதை வந்து நம்ம சிம்பிளாக இதில் பார்க்கலாம். அடுத்த